guys as a trans man எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பொறுமையா இரு திவ்யா, பொறுமையா இரு. எல்லாமே மாறும், எல்லாமே நடக்கும். வெயிட் பண்ணு. இன்னைக்கு இந்த அளவுக்கு Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினாக்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் சொல்லிட்டே இருந்தோம். அது என்ன ஃபங்க்ஷன், எதனால ஃபங்க்ஷன், யாருக்கு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனால நாங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்படின்றத இந்த vlog ஃபுல்லா பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு தான் ஆக்சுவலி கிளம்பி ரெடியா இருக்கும். சோ நம்ம சேனலை புதுசா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க இப்போ vlog குள்ள போலாம். ஓகே गाइस, எங்களோட அவுட்ஃபிட் பாக்குறீங்களா? ஆக்சுவலி இந்த அவுட்ஃபிட் நல்லா பாத்துக்கோங்க. அதோட ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஓகே, ஒரு விஷயமா எல்லாமே நாங்க ஷேர் பண்றோம். ஓகேவா? கார் எடுத்துட்டா தான் வந்து நமக்கு ஒரு நிம்மதியே வரும். சோ வந்து கார்ல உட்கார்ந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ஃபங்க்ஷன், என்ன சர்ப்ரைஸ் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா சொல்றோம். நாங்க ஏன் இவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டா சொல்றோம். இந்த ஆத்த நடந்துட்டே இருக்கு. நடமாடும் மருத்துவமனை நடமாடுது. ஓகே गाइस, vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நான் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். गाइस, கார் மூவ் பண்ணியாச்சு ஒரு வழியா. ஓகே, கிளம்பியாச்சு गाइस. வழியா கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு மாடி. ஆமா, நேத்தே லைவ்ல சொல்லிருந்தோம் ரெட்டமலைக்கு தான் வர்றோம்னு சொல்லிட்டு. பாப்போம் அங்க யாராவது வந்திருக்காங்களான்ட்டு. ரெட்டமலை கோவில்ல தான் திருச்சி ரெட்டமலை கோவில். சோ யாரெல்லாம் இது கர்நாடகை பார்த்ததே இல்லையா? சுத்திக்கினே ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டே வரீங்க. இங்கே தானே குரூப் நடத்துறீங்க, அது வேற சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரே நான் வெறுக்கிறேன் சித்தி. பார்த்து அழுத்து போயிடுத்து. அது ஒரு காலம், அழகிய காலம், பையனோட தூக்கின்னு பள்ளியோடத்துக்கு ஓடுறது. ஓகே गाइस, என்ன நடக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நேராக கோயில் போய் தான் ரீச் ஆகணும். இடையில எங்கன்னா நிறுத்தி டீக்கி அடித்தோன்னா அப்போ நான் விளாக் எடுக்கிறோம். ஓகே, நிறையா பேசலாம். முதல்ல போய் ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் நிறையா உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியதே அந்த ஃபங்க்ஷன் தான். என்ன அப்படி ஒரு ஃபங்க்ஷன், என்ன ரெண்டு பேரும் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். 2 நாளா லைவ்ல வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னு. பத்மஸ்ரீ அக்காலாம் வந்து நீங்கள் நேற்று லைவ் போடும்போது ரொம்ப பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரெண்டு பேரும் இவ்வளோ ஹாப்பியா இவ்வளோ சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் நடிக்கிறதுக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நேற்று அக்கா பார்த்துட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே விஷ் பண்ணோம். ஸோ அப்போ அக்கா சொல்கிறாங்க, நேற்று சத்தியமாக அவங்க 2 பேரும் எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சந்தோஷத்துக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, வாங்க நம்ம அடுத்து கோயில் போவோம். गाइस, கருப்பசாமி அருவாலை பாருங்க, பயங்கரமா இருக்கு. கைஸ், ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்து முதல்ல சாமி கும்பிடணும்ல, ஸோ அதான் சாமி கும்பிட்டுருக்கோம். அருவாலை பாருங்க, எப்பா இதை தூக்கணுனாலே அவ்வளோதான் போலயே. என்ன ஆராய்ச்சி பண்ணுறியா? அது என்னென்னு தேங்காய் உடைக்கிறதா இருக்கும். வா, கைஸ் இதான் கோயில். கைஸ், இப்போ மதன் கும்பிட்ட சாமி தான் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரும். ஸோ நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே நான் வந்து அதை வேண்டியிருக்கேன். இது என்ன சாமிடா? தட்சிணாமூர்த்தியா? கைஸ், இந்த கோவிலோட பேர் என்ன தெரியுமா? ரெட்டமலை கருப்பசாமி கோயில்னு சொல்லிடுறாங்க. அதுதானா அப்படின்னு தெரியல. வெளியே இருந்து பார்க்கும்போது மலை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வெளில போயிட்டு ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு மலையை காட்டுறேன். கோயில் தானே இது? அதெல்லாம் உளுந்துடலாமா? கைஸ், இது மேலே வந்து குட்டியாக ஒரு புத்து மாதிரி இருக்குமா, மலை மேலே போகணும் போல். போகலாமா நம்ம? சரி வாங்க போவோம்.
கண்டிங்களா? நான் தான் சொல்கிறேனே, இவனோட என் வாழ்க்கை வாழ்ந்தாலே இந்த மாதிரி மலை காடு மேடு இந்த மாதிரி தான் ஏற வேண்டியதாக இருக்கும் போல. நினைக்க பாருங்க. நைஸ் நைஸ். ஏன்னா பட் நைஸ் லொக்கேஷன், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். ஸோ நம்மளோட ஃபேமிலிஸ் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கோவில்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் பேசிட்டே படி ஏற முடியல, பிகாஸ் மூச்சு வாங்குது. சரிங்களா, மேலே போயிட்டு சாமியை காட்டுறேன் உங்களுக்கு. வெயில் வேறு சொல்லுன்னு அடிக்குது நம்மளுக்கு, கால் வேறு சுடுது சுடு. அங்கே பாருங்க காய்ஸ், பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பாருங்க. பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பாருங்க, திருச்சியே தெரியுது. வா வாட் அ லொக்கேஷன் காய்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் ரெட்டை மலை போல. இது ஒரு மலை. டக்குன்னு ஓடி போடு ஓடி போடு, ஓடு 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 ஓடுற ராஜா, ஓடுற ராஜா. இங்கே பாருங்க, எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்க. அம்மா ஏம்மா, மலையை குடஞ்சி கோவில் கட்டி வச்சிருக்கேன் கைஸ். லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. தள்ளிருச்சு மாமா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த ஜோதி ஏற்றுவாங்களா அந்த மாதிரி போலல்ல. இது ஏதோ பார்க்குறாங்க, அது என்ன இதுன்னு. இதுக்குதான் டயட் இருக்கேன்னு சொல்லி டயட் இருந்து இப்போ என்னன்னா மலை ஏற முடியல, தம்பாத்தோண்டு மலையே ஏற முடியல. இதுங்களெல்லாம் பெரிய பதவி எப்படி போகுதுன்னு தெரியல. எப்படி எப்படி சபரிமலை எல்லாம் போனதுன்னு தெரியல. அது வந்து ஒரு குஜால போயிருக்கு. ஓ அதான் சாமியா? சாமி முதல்ல பார்த்தா கைஸ், சாமிக்கெல்லாம் ஆகும். ஐயோ சாரி, சாமிக்கெல்லாம் அப்படியே அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே சாமி பாருங்க, சிம்பிளாக இருக்கு. வாவ், நைஸ். இது சுயம்பா பாட்டிமா? நாகாப்பூ. ஓ ஓகே ஓகே. இது சுயம்பா பாட்டியம்மா? சுயம்பா வந்தது சிலங்கையில பார்த்துக்கிறதுக்காக வந்தது. இந்த சிலங்கை, இந்த ஐம்பொன் சிலங்கை, நகை இதெல்லாம் இருக்கு சாமியோடதுல, அதை பாதுகாக்கிறதுக்கு. நீங்களே பூசுங்க ஆயா. ஓகே, அது என்னது அங்க ஏதோ ஒரு, அது என்னமோ ஜோதி, அது கார்த்திகைக்கு ஏத்தணும்ப்பா. நான் என்ன சொன்னல, ஜோதிக்கு ஏத்துற மாதிரி கார்த்திகைக்கு விளக்கு. அழகா இருக்கு சாமி. இது வந்து திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி ஏற்றுவாங்க போல. பெறா இருக்கு காய்ஸ். இப்போ அடுத்து காளியம்மன் இருக்காங்களாம்மா இந்த பாதையில். அந்த பாதையில் போய் காளியம்மனை பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து நாகாத்தம்மனை பார்த்தோம். வா வா வா, லொக்கேஷன் அப்படி சரியா இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, வெயில் கோயில் அங்கே இருக்கு கோயில். ஆக்சுவலி கால் பயங்கரமாக சுடுது, இப்போவே நிற்க முடியல. ஸோ எங்கள் அம்மாலாம் வரட்டும், ஒன்றா போகலாம். எப்படி ஈவினிங் ஆக்கிடுவாங்க இவங்க. ஈவினிங் போகலாம். ஸோ ஈவினிங் நம்ம போகலாம். பேக்ரவுண்ட் பாருங்க, தரமாக இருக்கு. திவ்யா 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 பாத பாருமா. பாத பாரு, இப்படி 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 போகுது பாரு. அங்க அப்படி போகுது. அங்க ரீல்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். எங்க அங்க பாரு, அது நடுவுல பண்ணனும். அந்த ஒரு பாதை போகுது பாருங்க, அங்க பண்ணணுமா ரீல்ஸ்? அங்க இல்லமா, இந்த பாரு, இந்த பாறை. இந்த பாறை இல்லையா? தட்டு பாரு, இந்த பாறை இல்ல, அதுக்கு நடுவுல நின்னு பண்ணனும். சுட்டு எரிக்கிறதுக்கு. இப்போ கோயிலுக்கு வந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன், காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்களா எம்டி ஹார்ட், அதுவே அமையுது. இந்த கால்
பார்த்தியா அதை நோட் பண்ணி? பார்த்துட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், மட்டும் சொல்லலை, நான் பார்த்துட்டேன். நான் வந்து உட்காரும் போதே நான் பார்த்துட்டேன். எம்டி ஆட்டை போட்டு அம்பு விட்டுருக்குறாங்க.
ஆ ஏம்மா ஒரு மனிதன் மேலே சாப்பாடும் ஒரு வேலையை உட்காந்துருது. சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட வேண்டியதான் இப்போ. சாப்பிட்லாம். சாப்பிட உட்காந்துச்சு ஃபங்க்ஷன். ஹலோ ஹலோ மேடம். சாப்பிட்டு இருக்காங்க. ஒரே ஸோ இப்போ தான் இவளுக்கு தான் காது குத்துனது. இந்த காது காத்து அவனுக்கு மட்டும் இவளுக்கு பாப்பா காது. ரெண்டு பேத்துக்குமே காது. ஹாய் சொல்லு. ஹாய். செம்ம டயர்டாக இருக்கு. ஆக்சுவலி உங்கள் ஆயா தான் டயர்டாக இருக்கணும். நீ தான் டயர்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி காது குத்துற புள்ள டயர்டாக இருக்கக்கூடாது, அவங்க டயர்டாக இருக்கணுமா? ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஓடுது. எந்த ஃபோனு? ஸ்வேதாட்ட கொடுத்துறேன். யார் போன்றா? 2 ஃபோன் கொடுத்துருப்போம். சரணியாட்டு இருக்காங்க. சித்தி வீட்டு ஃபங்க்ஷன் தான் வந்திருந்தோம். நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக எல்லாமே செஞ்சாச்சு. சாப்பிட்டாச்சு. வயிறார சாப்பிட்டு பட் லேட்டாக வந்துச்சு இந்த பையன். நான் என்ன பண்ணுறது, இன்னொரு சித்திக்காக வெயிட் பண்ணி நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுச்சு. சாப்பாடெலாம் சாப்பிட்டு அங்கே ஒரு ஜீரோ காய்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே பாருங்க ஒரு காரு அடைஞ்சு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவருங்க கார் வாங்கினது இன்னைக்கு தான் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். காரணே வெள்ளையடிச்சாங்க. மா ஆய் சொல்லுங்க. இது ஆய் சொல்லு. கையே தெரியல. சித்தி ஆய் சொல்லு. நீ மட்டும் ஏன் என்னமோ பறி கொடுத்தது மாதிரியே உட்காந்துருக்கு. டயர்டில் இருக்கு எங்க சித்தி. ஹாய் நண்பர்களே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்து வந்திருக்கோம்னா திருச்சிக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த பொண்ணு நல்லா ஆயிடுச்சு இப்போ தெரியுமா. சூப்பராக இருக்கு கல்யாணம் பண்ணி. இது இப்படி பேசுமே. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கேருந்து வரோம்னா திருச்சி ஃபங்க்ஷன் போயிட்டு வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்மா, முன்னாடி ஒரு மாதிரி பண்ணுவீங்களா அக்கா? இப்போலாம் ரொம்ப டீசெண்ட் ஆயிடுச்சுமா. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க திரும்பி இருக்காங்க கரெக்டாக. ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஆக்சுவலி என்ன ப்ரோ ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், அவ்வளோவா நீங்கள் உங்களையும் அதில் காணோம். என்ன தான் ப்ரோ எதுக்கு இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாமனுங்க மட்டுமே ஒரு 6 பேர் இருக்கும். 6 பேர் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நான் லேட்டாக போனேன்.
சித்திக்காக வெயிட் பண்ணி நீங்களே காலைல லைவ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை காலையில் லைவ் போட்டிருப்பேன். இந்த vlog எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. 2 நாள் ஆகும், இல்லைன்னா 3 நாள் கூட ஆகும் இந்த vlog வர்றதுக்கு. ஏன்னா இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ், எடிட் பண்ணால் கூட போட முடியாது. நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபை போட்டு கண்டிப்பாக இங்கே வந்தால் நிறைய கேட்சப் பண்ணலாம், நிறைய ஃபன்னு, நிறைய ரீல்ஸ் பண்ணலாம். லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அப்லோட் பண்ணுற நெட்வொர்க் இஷ்யூஸ். ஸோ இதுதான், வேறு எதுவும் இல்லை. எங்கள் அம்மா கூடலாம் சேர்ந்து லைவ் போட சொன்னீங்க, போகணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இங்கே நெட்வொர்க் இஷ்யூங்கிறாங்க, கீழே போனாலே வைன்னு சுற்ற ஆரம்பிச்சிருது. அதனால் எங்கேருந்து டென்ஷன் ஆகுது. ஸோ அதனால் சிம்பிளான ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். இதுக்கு எதுக்கு ப்ரோ நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். வேறு எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் இது வந்து ஃபஸ்ட்டு, எங்கள் சொந்தக்காரவங்க, எங்கள் வீடு எல்லாம் பொதுவாக எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அதாவது என்ன அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. நாங்கள் அட்டென்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதுவும் மதனை இன்வைட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பத்திரிக்கை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் தான் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஸோ சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, எங்கள் நேம் இவ்வளோ எக்ஸைட்டிங்கா நீங்கள் இவ்வளோ ஒரு பில்டப், ஒரு காது குத்து தானே ப்ரோ இன்வைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிருப்பீங்க. இல்லை நம்ம ஃபேமிலி நினச்சிருக்க மாட்டீங்க, ஒரு சில தற்கொலை இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட். தெரியுதா? மதன் திவ்யா. ஸோ மதன் திவ்யான்னு பேர் போட்டிருக்காங்க. இதை விட என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்கள்? இந்த எழுத்தே எனக்கு பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அக்செப்ட் பண்ணி இந்த ஐயப்பன் கன்னி பூஜையில் வந்து நான் எல்லாமே எங்கள் ஏரியாவுக்கு முன்னாடி நிற்கும் போது நான் ரொம்ப அப்பா இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை அடித்து ஃபங்க்ஷன் என்னை அக்செப்ட் பண்ணி கரெக்டாக. அதுக்கப்புறம் நிறைய சின்ன குட்டி ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு. ஆனால் பத்திரிக்கைலாம் அடியில். ஆனால் பத்திரிக்கை அடித்து இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இதில் என்னோடய பேரும் திவ்யாவோட பேரும் இருக்கிறதுல ஐ எம் ரியலி ரொம்ப ஹாப்பி. இதில் என் தங்கச்சி பேர் இருக்காது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமன்கள், தாய் மாமன்கள்னு போட்டு இருக்கும். ஸோ தாய் மாமன்கள்னு போட்டு என் தம்பி பேர் ஃபஸ்ட்டு, எங்கள் ஹரி பேர், எங்கள் சித்தி பையன் என்னோட பேர் இருக்கான் அவன், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் அருண். ஸோ எல்லாருமே அந்த தாய் மாமன்கள் லிஸ்ட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு சத்தியமாக இதை விட என்னங்க சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே அந்த குழந்தைங்களுக்கு அது என்ன ஒய்ஃபோட முறை மாமான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் அந்த இதெல்லாம் பண்ணாங்க, காதெல்லாம் குத்துனாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போனதுனால அந்த அலப்பறையெல்லாம் பண்ண முடியல, ஃபன்லாம் பண்ண முடியல. சித்தி அதுக்கே திட்டினாங்க. தங்கச்சும் அதான் திட்டினான், ஏன்னா நீ நேத்தே வந்திருக்க வேண்டாம். வந்துட்டம்மா, எங்கே உங்கள் பெரியம்மா தான்மா என்னை எங்கம்மா அதை போய் வாங்கினுவா இதை போய் வாங்கினுவா அப்படின்னு சொல்லி அலைய விட்டுட்டே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்கெங்கே அலைஞ்சோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் ட்ராவல் ஊட்டி, கொடைக்கானல் போயிட்டு ஊட்டி தானே போனோம். ஊட்டி போயிட்டு கேரளா போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு நாள் தான் கேப்பு. திரும்ப இங்கே தஞ்சாவூர் வந்து திரும்ப திருச்சிக்கு போய் திரும்ப போய் இப்படியே போயிட்டு இருக்கோம். செம்ம டயர்டு. அதனால தான் காலைல கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். எங்கள் சித்திக்காக லேட் ஆகிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம், டைமிங் மிஸ். பட் ஹாப்பியாக போணுச்சு. இந்த ஹாப்பினஸ் தான் இந்த ஹாப்பினஸ்ஸை எங்கள் வீட்லேயும் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பண்ணால் நல்லா தான் இருக்கும். அருண் தான் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுப்பான்னு நினைக்கிறேன். இப்போனாவது பரவாயில்ல அருண், ஸ்டேஜில் ஒரு ஆளாக தான் இருந்தேன், பார்த்துக்கோ, சம்பவம் பண்ணணும். ஸோ காய்ஸ், அஸ் அ டிரான்ஸ்மேன் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பசங்க வந்து நம்ம கமிட்டிலேருந்து நம்ம லைவ்லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாருமே கவலைப்படாதுங்க, பொறுமையாக இருங்க. நான் திவ்யாட்டா தான் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு ஒய்ஃபாக அவளுக்கு ரொம்ப கோவம் ஒரு, ஏன் உங்கள் வீட்டில் ஏன் இப்படி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, உள்ளே விட மாட்டாங்களா, நீனும் புள்ள தானே, நீ என்ன தப்பாக பண்ணிட்ட அப்படின்னு நிறைய கோவப்பட்டு இருப்பேன். நான் சொல்கிற ஒரு வாட்டி சொல்கிற விஷயம் அவள்கிட்ட என்னென்னா, பொறுமையாக இருந்துவியா, பொறுமையாக இரு, எல்லாமே மாறும், எல்லாமே நடக்கும், வெயிட் பண்ணு. இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த லிஸ்ட்டில் நான் வந்திருக்கேன். அந்த தாய் மாமன்கள்னு அந்த லிஸ்ட்டில் வந்து என் பேர் போட்டிருக்காங்க. ஸோ இதோட முடியாமல் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ இன்னும் அடுத்தடுத்து நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம லைன் கிங் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, வேர்ல்டு வின் கப்பல் ஃபேமிலியில் உள்ளவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் என்ன மெச்சூர்ட் ஆக்குறீங்க. ரியலி பேட் கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நான் அதை தான் சொல்லுவேன். நான் பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள மோஸ்ட்லி அவ்வளோ திட்ட மாட்டேன். நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் வந்து மெச்சூர்ட் ஆகிறேன். ஓகே, உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்மைல் பண்ணிட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் பெரிய இதே நான் எடுத்துக்கிறதாவே இல்லை. என்னமோ பேசிட்டு போங்கப்பா, ஓகே நீங்கள் உங்களோட டைம் பாஸ்க்கு பேசுகிறீங்கன்ற மாதிரி நான் போயிட்டே இருக்கேன். ஸோ ஓகே,
இன்னும் நாங்கள் அடுத்தடுத்து மேலே போகணும் மேலே வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் இப்போ எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் நான் அன்பு கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் அந்த குட் நியூஸ். இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் சென்னையிலேருந்து பரபரப்பாக வந்தோம். அதே மாதிரி பரபரப்பான லைவ்லாம் பார்த்துருப்பீங்க. லைவ் வருவோம் கட் பண்ணுறோம், லைவ் வருவோம் மாமன் தாய் மாமன்ற முறையில் நம்ம என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சோம். நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த தட்டு வரிசை. ஸோ நான் என்னால் வீடியோ கேட்சப் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால் எடுக்க முடியல. திவ்யா ஒரு பக்கம் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தா கிச்சனில். ஸோ சில விஷயத்தை மட்டும் தான் கேட்சப் பண்ணி மோஸ்ட்லி நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா, ஃபோன் எடுத்து vlog எடுறான்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அருண் பக்கம் ஒரு பக்கம் வேலை, என் தங்கச்சி ஒரு பக்கம் வேலை, எல்லாமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் கேட்சப் பண்ண முடியல நிறையா. கண்டிப்பாக இனிமேல் நிறைய ஃபங்க்ஷன் வரதான் போகுது, நம்ம அட்டன் பண்ண தான் போகிறோம். நிறைய செலிப்ரேஷன்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே முடிஞ்சளவு தனியாக ஒரு கேமராமேன் போட்டே வச்சிடலாம், சொல்லலாத. ஓகே, அருண் ஃபோக்கஸ், அகல்யா ஃபோக்கஸ், அம்மா ஃபோக்கஸ், எல்லாரும் ஃபோக்கஸ். ஆமாம், இது எந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இதோட இந்த ஹாப்பினஸோட இந்த vlog-ஐ வந்து ரொம்ப நிறைவாக முடிக்கிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்றது நாங்க உங்க மதன், திவ்யா, பை பை. கேமராமேன் அருண் ராஜ். பை பை guys, love you all.